நேற்று மாதிரி இன்றைக்கி மேட்ச் இல்லை, சரி போய் படுக்கலான்னு போனால் அங்கே தான் இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மேட்சோட டாஸை போட்டாங்க. கர்த்திக் பாண்டியா வந்து டாஸ் பண்ணி போல்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து கர்த்திக் பாண்டியா போல்ட் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. 11 ஓவர் மேட்ச், 11 ஓவர் பெர் சைடு அப்படின்னு போட்டு 20 பால்ஸ் வந்து பவர் பிளே அப்படின்னு சொன்னாங்க. வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் மிரட்டி விட்டானுங்க ரெண்டு பேரும். 15 வயசு பையன் மாதிரி அடிக்கிறான் அவன். அந்த பையன் மொதல் ஓவர் தீபக் சகார் ஒரு 22 ரன்னு. அடுத்து பும்ரா உலகத்தின் தலை சிறந்த பவுலர், நீ யாராவனா இருந்துட்டு வணக்கம் என்ன அப்படின்னு பால் அசால்ட்டாக ஒரு 6. அடுத்து மூணாவது ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு 22 ரன்னு. கர்த்திக் பாண்டியா ஒரு சூப்பரான ஸ்பெல் போட்டார் இன்னைக்கு. 2 ஓவர் 17 ரன்ஸ். அந்த பவர் பிளே முடியும் போது 20 பாலுக்கு வந்து 59 ரன் வித்தவுட் லாஸ். பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாங்க யாரும் அவ்வளோவா அடிக்கல. ரியான் பராக் மட்டும் 20 ரன் அடித்தார். ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 32 ஆஃப் 77 ரன் நல்லா அடிச்சிருந்தார். வைபவ் சூரியவன்சி ஒரு 5 6, ஜெய்ஸ்வால் ஒரு 4 6. தான் பெரிய ஸ்கோராக இருந்துச்சு. ரியான் பராக் ஒரு 6 அடிச்சிருந்தார். அவ்வளோதான். வேறு பெருசாக பேசுகிற அளவுக்கு யாரும் அடிக்கலை. அங்கே தீபக் சகார் ஒரு ஓவருக்கு 22 ரன்னு, ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஓவருக்கு 22 ரன். உலகத்தின் தலை சிறந்த பவுலர் பும்ரா 3 ஓவருக்கு 32 செம்ம ஸ்பெல் போட்டிருந்தாரு. 2 ஓவருக்கு 17 ரன்னு கர்த்திக் பாண்டியா கொடுத்திருந்தாரு. சர்துல் தாகூர் 2 ஓவர்ஸ் 32. அல்லா ஹசாம்ஃபார் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெல் போட்டர் அவர் இருந்தாலும் 2 ஓவருக்கு 21 ரன் 2 விக்கெட். அந்த ஒரு ஓவர் மட்டும் அவர் 2 விக்கெட் எடுத்ததுனால அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு ஸ்கோரு. பார்க்கலாம் மும்பை இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்க. இப்போ 150 அடிச்சிருக்காங்க கரெக்டாக. 151 டார்கெட். இதை 11 ஓவர்ஸில் மும்பை சேஸ் பண்ணுவாங்களா இல்லை 6 டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 1 மணி ஆயிரம் நினைக்கிறேன். பார்க்கலாம்.